அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கினிய சகோதரர்களே, அண்மையிலே சகோதரர் பிஜே அவர்கள் தனக்கு சூனியம் செய்து அதனால் பாதிப்பை உண்டாக்கியவர்களுக்கு 50 லட்சம் பரிசு வழங்குவதாக சவால் விட்டிருந்தார். இந்த சவாலின் அடிப்படையிலே சில ஒப்பந்தங்களும் நடந்திருக்கிறது. இந்த சவாலையோ இந்த நடைபெற்ற இந்த ஒப்பந்தங்களையோ நாம் அறிவுபூர்வமானதாகவோ மார்க்கத்தை அணுகுவதற்கான சரியான வழிமுறையாகவோ கருதவில்லை. ஆனால் இந்த ஒப்பந்தத்தையும் இதனால் ஏற்பட்டு வருகின்ற முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளையும் சாதகமாக பயன்படுத்தி 2012ஆம் ஆண்டிலே சகோதரர் பிஜே அவர்களோடு விவாதம் செய்த கிறிஸ்தவ சகோதரர் ஒருவர் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தவும் இஸ்லாம் போலியான மார்க்கம் என்றும் கிறிஸ்தவம் உண்மையான மார்க்கம் என்றும் நிரூபிப்பதற்காக முயற்சி செய்திருக்கிறார். உண்மையான கருத்துக்களை சொல்லி தனது மதத்தினுடைய நியாயத்தன்மையை நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்கிற காரணத்தினால்தான் இது போன்ற ஒரு குழப்ப சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அவர் குளிர்காயம் உட்பட்டிருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அவருடைய உரையிலே பல்வேறுபட்ட தவறான கருத்துக்களை முன்வைக்கிறார். அவர்களுடைய விவாதத்தின் பிறகுதான் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சூனியம் சம்பந்தமான ஒரு விவாத களம் உருவானது போன்ற ஒரு தோட்டத்தை உருவாக்குகிறார். அதாவது தாம் விவாதம் செய்ததாகவும் அதன் விளைவாக என்ன நடந்தது என்று பார்த்தீர்கள் என்றால் முஸ்லிம்களுக்கு மத்தியில் சூனியம் சம்பந்தமான சர்ச்சை ஏற்பட்டது என்று சொல்கிறார். நமது விவாதத்துக்கு பிறகு சூனியம் என்பது இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியை உண்டாக்கி இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது என்று சொல்கிறார். தாங்கள் விவாதத்திலே தோற்றுவிட்டோம் என்பதை உணர்ந்து உள ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்த காரணத்தினால் இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி எங்களுடைய விவாதத்தால் முஸ்லிம்களுக்குள்ள பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்குது பார்த்தீர்களா என்று தங்களை சார்ந்தவர்களை சமாளிப்பதற்காக இப்படி ஒரு வாதத்தை அவர் எடுத்து வைப்பதாகவே தென்படுகிறது. சகோதரர் தனது உரையிலே பல்வேறுபட்ட முரண்பாடான தகவல்களையும் பல்வேறுபட்ட பிழையான செய்திகளையும் சொல்கிறார். அதில் ஒன்று என்ன என்று கேட்டால், இவருடைய அந்த விவாத ஒப்பந்தம், அதாவது சவால் ஒப்பந்தம் என்கிறது தவறு என்று சொல்கிறார். நாமும் அது தவறானது என்கிற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். அது ஒரு தனியான விவகாரம். ஆனால் அவர் ஒரு சரியான சவாலை சொல்கிறார். எலியா தீர்க்கதரிசி செய்த சவாலை சொல்லி காட்டுகிறார். வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது எலியா தீர்க்கதரிசியுடைய காலத்திலே அங்கிருந்த யெகோவா தேவனை ஆராதிக்காத ஜனங்கள் மத்தியிலே அந்த ஜனங்களை கொண்டு வந்து அவர்கள் மத்தியிலே கேட்கிறார், நீங்கள் உங்கள் கடவுள்களை ஆராதித்துக் கொண்டு உங்கள் பாகால்களை நீங்கள் ஆராதித்துக் கொண்டு அவனுக்கு பலியிடுங்கள், அவன் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினால் நிச்சயமாக அந்த கடவுள் உண்மையான கடவுள் என்று சொல்லிவிடுவோம் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்திலே தீர்க்கதரிசி சொன்ன பொழுது அந்த ஜனங்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அந்த பலிபீடத்திலே வைத்து அவர்கள் பாகாலை அழைத்த போதும் அந்த பாகால் வந்து தனக்கு பதில் அளித்ததாக அங்கு சொல்லப்படவில்லை. ஆனால் அதே நேரத்தில் எலியா தீர்க்கதரிசி அந்த பலிபீடத்தின் மேலே பலியை வைத்து யெகோவா தேவனை நோக்கி அழைத்த பொழுது யெகோவா தேவன் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அங்கே பதில் அளித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுதான் சவால் என்பது சரியாக இருக்கும். ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்கள், அந்த காரியம் நடக்காவிட்டால் நான் அந்த காரியத்தை நடத்தி காண்பிக்கிறேன், என்னுடையது சரியாக இருக்கும், அல்லது நான் வணங்குகிற கடவுள் சரி என்று சொல்லுவதுதான் ஒரு சரியான ஒப்பந்தமாக இருக்க முடியும். அதாவது பலிப்பிராணிகளை நீங்கள் அறுத்து வையுங்கள், வானில் உங்களுடைய தேவனை நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகளை கூப்பிடுங்கள், வானிலிருந்து நெருப்பு வந்து அதை எரித்து போட்டால் உங்களுடைய இறைவன் உண்மையானவன் என்று சொல்கிறார். அதை அவர்களால் செய்ய முடியாமல் போகிறது. பிறகு எலியா தீர்க்கதரிசி அதை செய்து காட்டுகிறார். இவ்வாறு செய்வதுதான் சரியான ஒரு சவால் என்று சொல்கிறார். நாம் என்ன சொல்கிறோம் என்றால், உங்களுடைய மார்க்கம் சரியாக சவால் விடுவது எப்படி என்று உங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. இதை வைத்து உங்களுடைய மார்க்கம் உண்மை என்று நீங்கள் நிரூபிக்க முயற்சி செய்யலாம். சகோதரர் பிஜே அவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்வதை விட சரியான சவால் விடுவது எப்படி என்று நீங்கள் செய்து காட்டுங்கள். எலியா தீர்க்கதரிசியை பொறுத்தளவிலே 2ஆம் ராஜாக்கள் அத்தியாயம் 1 வசனம் 10 ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. வானிலிருந்து அக்கினியை இறக்கி 50 பேரை அவர் எரித்து போட்டதாக சொல்லப்படுகிறது. இது போன்ற ஒரு சவாலை நீங்கள் செய்து காட்டுங்கள். அல்லது எலியா தீர்க்கதரிசி அதாவது ஜெபம் பண்ணி 3 வருடங்களும் 6 மாதங்களும் பூமியின் மேல் மழையே பெய்யாத ஒரு சூழலை உருவாக்கினார் என்று யாக்கோபு ஆகமம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது. இது போன்ற ஒரு சவாலை நீங்கள் செய்து காட்டலாம். சவால் விடுவது எப்படி என்று சகோதரர் பிஜேக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நீங்கள் கிறிஸ்தவ மதத்தினுடைய உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு இப்படி ஒரு சவாலை விட்டு நீங்கள் செய்து காட்டினீர்கள் என்று சொன்னால் அப்போது நீங்கள் இது போன்ற ஒரு வாதம் செய்வதற்கு தகுதியான நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை நாம் சொல்லலாம். அடுத்ததாக சகோதரர் அவர்கள் இந்த போகிற போக்கிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை தனது உரையிலே சுட்டி காட்டுகிறார். இப்ராஹிம் அவர்கள் ஒரு காரியத்தை குறித்து அங்கே இறை மறுப்பாளர்களிடத்தில் பேசியதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர் சொல்லுகிறார், அல்லாஹ் தினமும் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க பண்ணுகிறார், நீங்கள் மேற்கிலிருந்து உதிக்க பண்ணுங்கள் என்று சொன்னதாகவும் உடனே இறை மறுப்பாளர்கள் வாயடைத்து போனதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்க பண்ணுகிறார் என்பது சாதாரணமாக நடைமுறையில் இருக்கிற விஷயம். ஒருவேளை அல்லாஹுவை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் எப்பொழுதும் கிழக்கிலிருந்து வருகிற சூரியனை இன்றைக்கு மேற்கிலிருந்து உதிக்க பண்ணுகிறேன், அப்ப நீ அல்லாஹுவை நம்பு என்று சொல்வதுதான் சரியானதாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் எப்பொழுதும் நடைமுறையில் இருக்கிற காரியத்துக்கு எதிராக எதிரணியினரை இறை மறுப்பாளர்களை செய்ய சொல்லி அது செய்யாதபடினாலே அவர்கள் வாயடைத்து போனார்கள் என்று சொல்லுவது அது ஒரு நல்ல ஒரு சவாலாக நமக்கு தெரிவதில்லை. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்த மன்னனிடத்திலே ஒரு சவால் விட்டார்கள். அந்த சவாலை சகோதரர் தவறான ஒரு ரூபத்திலே மக்களுக்கு சொல்லி காட்டுகிறார். அதாவது சூரத்துல் பக்ராவினுடைய 2வது அத்தியாயத்தின் 258வது வசனம். அதிலே அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சவால் விடுகிறார்கள். அதாவது வானில், அதாவது அல்லாஹு தஆலா வானத்திலே சூரியனை கிழக்கிலே உதிக்க செய்து மேற்கிலே மறைய செய்கிறான். ஃபாத்தி பிஹா மினல் மக்ரிப், நீ இதை முடிந்தால் கிழக்கிலிருந்து உதிக்க செய்ய பார்க்கலாம் என்று சொன்னார்கள். இதை வைத்து அவர் என்ன சொல்கிறார்னா, இது பிழையான சவால், வளமையா நடந்து கொண்டிருக்கிறது தானே, நான் கிழக்கிலிருந்து உதிக்கிற சூரியனை நான் மேற்க உதித்து காட்டுகிறேன் என்று சொன்னால் அதுதான் சரியான சவாலாக இருக்கும் என்று சொல்கிறார். உண்மையிலே இந்த சவாலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரிடத்தில் சொன்னார்கள் என்றால், கடவுளை மறுக்கக்கூடியவரிடத்தில் சொல்லவில்லை. சகோதரர் குர்ஆனை திரித்து கடவுளை மறுக்கக்கூடியவரிடத்தில் இப்ராஹிம் நபி இப்படி ஒரு சவால் செய்ததாக குர்ஆன் சொல்வதாக சொல்கிறார். கடவுளை மறுக்கக்கூடியவரிடத்திலே அப்படி சொல்லவில்லை. மனிதர்களால் இது செய்ய முடியாது என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரச்சாரத்தினுடைய ஒரு அம்சம். யாரை பார்த்து இதை சொன்னார்கள் என்றால், நான் தான் இறைவன் என்று சொன்னவரை பார்த்து சொன்னார்கள். நான் தான் கடவுள் என்று சொன்னால் வளமையாக செய்வதை மாற்றி செய்வதற்கு அவருக்கு ஆற்றல் இருக்க வேண்டும். தான் இறைவன் என்று சொல்கிறவரை மறுக்கிறதுக்காகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சவாலை விட்டார்கள். எனவே இந்த குர்ஆனுடைய இந்த சவால் என்கிறது சகோதரர் அதை திரித்து கூறியிருக்கிறார் என்கிற ஒரு அம்சத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவர் அடிப்படையான ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார். அதுதான் இந்த உரையினுடைய அவருடைய நோக்கமாகவும் இருக்க வேண்டும். அதாவது நபிசல் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக சகோதரர் பிஜி அவர்களுக்கு சூனியம் பழித்து விட்டாலும் இஸ்லாத்துக்கு பிரச்சனை தான், பழிக்காவிட்டாலும் இஸ்லாத்துக்கு பிரச்சனை தான் என்று சொல்கிறார். பழித்து விட்டால் என்ன பிரச்சனை என்று கேட்டால், அப்படி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்து அதனால் சூனியம் பழித்திருக்கிறது. அப்படி என்றால் தனது நபியையே பாதுகாக்க முடியாத ஒருவன் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது, அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்றால் தனது நபியையே அல்லாஹ்வால பாதுகாக்க முடியாமல் போயிடுச்சு. தனது நபியையே பாதுகாக்க முடியாத ஒருவனை எப்படி இறைவனாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று வாதம் செய்கிறார். ஒருவேளை சூனியம் பலித்து விட்டால் என்ன நடக்கும் என்று சொன்னால், இதுவும் குர்ஆனை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நாம் இதுவரைக்கும் வைத்திருக்கிற வாதங்களின் அடிப்படையிலே குர்ஆன் என்பது தன்னுடைய சொந்த நபியை கூட காப்பாற்ற முடியாத, அதாவது ஒரு மந்திர சக்தியினால், ஒரு சூனிய சக்தியினால் பாதிக்கப்படும் அளவுக்கு தன்னுடைய நபியை விடக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு இறைவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இறைவன் நிச்சயமாக அது இறைவனாக இருக்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் தீய சக்திகள் அல்லது கடவுளுக்கு எதிரான சக்திகள் என்பது எல்லா இடங்களிலும் செயல்படக்கூடியதா ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதையும், ஆனால் தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு, தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு, கடவுளை அறிந்த பிள்ளைகளுக்கு சூனிய சக்தியினாலே எதுவும் செய்துவிட முடியாது, அல்லது தீய சக்திகளுடைய விளைவுகளினாலே எதுவும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தி விட முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். உண்மையில் இது, அதாவது இறைவன் ஒரு வேலையை செய்யவில்லை என்றால் அது அவனால் முடியாது, அதனால் தான் செய்யவில்லை என்று முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுத்துக்கொண்டிருக்கிறார். மார்க்க போதனை செய்யக்கூடிய ஒருவர், கிறிஸ்தவ மதத்தை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் எப்படி இப்படி சொல்வார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. சாதாரண சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் கூட அவனால் முடியும் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை அவன் செய்வதில்லை. அதனால் அது முடியாது என்று சொல்ல முடியாது. எனக்கு ஒருவர் அடித்து விடுகிறார், எனக்கு திருப்பி அடிக்க சக்தி இருக்கிறது, இருந்தாலும் பாவம் என்று நான் விட்டு விடுகிறேன் என்று சொன்னால் அடிக்க முடியாது, அதனால் அடிக்கவில்லை என்று எடுத்துக்கொள்வார்களா? இது ஒரு சரியான அணுகுமுறையில் கடவுளுடைய விஷயத்தை பொறுத்தளவில் முடியாது என்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியாது. இறைவனால் முடியாது, அதனால் தான் பாதுகாக்கவில்லை என்ற ஒரு தவறான வாதத்தை வைத்திருக்கிறார். சஹீஹுல் புகாரியில வந்திருக்கக்கூடிய ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டது, அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்றுதான் சொல்லப்படுது. சின்ன ஒரு பாதிப்பு வந்தது, பிறகு அல்லாஹ்வினால் சுட்டிக்காட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்டார் என்றுதான் வருகிறது, பாதுகாக்கவில்லை என்று வரவில்லை.
ஒருவேளை பாதுகாக்கப்படாமல் அதனாலே அவர் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டிருந்தால் கூட இறைவனால் முடியாது என்று நாம் சொல்ல மாட்டோம், இறைவன் நாடவில்லை என்றுதான் நாம் சொல்லுவோம். சகோதரர் இப்படி ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிற காரணத்தினால் நாம் திருப்பி இவரத்தில் கேட்கிறோம். அதாவது இயேசு 40 நாள் சாத்தானால் சோதிக்கப்பட்டார் என்று மார்க்கிலே 1ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம் சொல்கிறது. லூக்காவினுடைய 4ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் என்றும், அந்த 40 நாட்களில் அவர் ஒன்றுமே புசியாதிருந்தார் என்றும், அதற்கு பிறகுதான் அவருக்கு பசியே ஏற்பட்டது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பார்வையில் கேட்கிறோம், நீங்க கேட்கிற காரணத்தினால கேட்கிறோம், இயேசுவை 40 நாள் சைத்தானால் சோதிக்கப்படுகிற அளவுக்கு விட்டு ஒருவரை தான் நீங்க தேவனா ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய பார்வையில் இயேசு என்றவர் இறைவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய குமாரர், தனது குமாரனையே 40 நாள் சாத்தானால் சோதிக்கப்படக்கூடிய அளவுக்கு விட்டு வைத்து பாதுகாக்க முடியாமல் போனவரை தான் நீங்கள் கடவுளாக ஏற்றிருக்கிறீர்களா? உங்களுடைய பார்வையிலே இயேசு என்றவர் ஆண்டவரே 40 நாள் சாத்தானால் சோதிக்கப்பட்டாரா? சாப்பிட முடியாத நிலையில் அவர் இருந்தாரா? அப்படி அவரை உங்களுக்கு கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது என்று சொல்லி சொன்னால், இஸ்லாம் விஷயத்திலே இப்படி ஒரு வாதம் செய்யக்கூடிய உங்களிடத்திலே எப்படி கிறிஸ்தவம் வருகின்ற போது அந்த மூளை எங்கு சென்றது, அந்த அறிவு எங்கு சென்றது என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இயேசுவை பொறுத்தவரை உங்களுடைய நம்பிக்கையிலே அவர் சிலுவையில் அறையப்பட்டார், கல்லர்களோடு சிலுவையில் அறையப்பட்டார், கேவலமாக சிலுவையில் அறையப்பட்டார். தனது குமாரனையே சிலுவையிலே பலி கொடுத்த ஒருவரைத்தான் நீங்கள் தேவனாக ஏற்றிருக்கிறீங்களா? தனது குமாரனை அவரால் பாதுகாக்க முடியாமல் போனதே, அப்ப அவர் கடவுளா இருப்பாரா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டது என்றால் தனது நபியே பாதுகாக்க முடியாத ஒருவர் கடவுளா இருப்பாரான்னு கேட்கிறீங்களே. இயேசு சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டாரு, தனது குமாரன் என்று நீங்கள் சொல்லக்கூடிய இயேசுவே பாதுகாக்க முடியாத ஒருவரை நீங்கள் தேவனா ஏற்றுப்பீங்களா? நீங்க கேட்டா இயேசு மக்களுடைய பாவத்துக்காக தன்னை பலி கொடுத்தார் என்று சொல்வீர்கள். பைபிள் அப்படி சொல்லவில்லை. மத்தேயு சுவிசேஷத்தினுடைய 27ஆம் அதிகாரத்தின் 46ஆம் வசனத்தில் ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கதறியதாக சொல்லப்படுகிறது. மார்க்கு சுவிசேஷத்தினுடைய 15ஆம் அதிகாரத்தின் 34ஆம் வசனத்திலே எலோயி எலோயி லாமா சபக்தானி, என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று இயேசு கதறியதாக சொல்லப்படுகிறது. இப்படி கதறினார் என்றால் அவர் தனது உயிரை அதாவது தியாகம் செய்தார் என்பது அர்த்தம் இல்லை. தன்னை காத்துக்கொள்ள முடியாது என்று கவலைப்பட்டார். தனது குமாரனையே காத்துக்கொள்ள முடியாத ஒருவரை நீங்கள் கடவுள் என்று ஏற்றுக்கொள்வீர்களா? இயேசு அதாவது சிலுவையிலே அறையப்பட போகின்ற சந்தர்ப்பங்களிலே அவமானங்களை சந்தித்தார். அவருடைய கன்னத்தில் அறையப்பட்டது, முகத்தில் காரி துப்பப்பட்டது. அது மாத்திரமில்லாமல் அவருடைய முகத்தை மூடிவிட்டு தலையிலே குட்டினார்கள். யார் குட்டினார் என்று சொல்லி பார்க்கலாம் என்று சவால் விட்டார்கள் என்றெல்லாம் மத்தேயு சுவிசேஷத்தின் 26ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம், மார்க்கு சுவிசேஷத்தினுடைய 14ஆம் அதிகாரம் 65ஆம் வசனம் போனங்களே இடம்பெற்றிருக்கிறது. அப்படியான ஒருவரை தேவனாக உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டு அதனால் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், அவரை பாதுகாக்காத அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீங்கள் எப்படி சொல்வீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். சூனியம் இருக்குது என்று வந்தால் இந்த பிரச்சனை வருகிறது என்று சொல்கிறார்கள். சூனியம் இல்லை என்று வந்தால் சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ்களில் சந்தேகம் ஏற்படுவதாக சொல்கிறீர்கள். எம்மது நிலையை பொறுத்தளவில் சூனியம் இருக்குது, அதற்கு தாக்கம் இருக்குது. இறைவனுடைய நாட்ட பிரகாரம் அது நடக்கும். இறைவன் நாடாத பட்சத்தில் சூனியக்காரனால் எதுவும் செய்ய முடியாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. இது தொடர்பில் சகோதரர் பிஜி அவர்களுடைய கருத்துக்களையோ அவருடைய போக்கையோ நாம் சரிகாணவில்லை, இஸ்லாமும் சரிகாணவில்லை. ஆனால் சகோதரர் இந்த விஷயத்திலே ஒன்றை சிந்திக்க வேண்டும். சகோதரர் பிஜி அவர்களுக்கு சூனியம் படித்து விட்டால் சூனியம் உண்மை என்று ஆகிவிடும். அப்படி என்று சொன்னால் இறைவன் நபியை பாதுகாக்க முடியாமல் போய்விட்டது என்ற வகையில் இஸ்லாத்துக்கு பங்கம் என்று சொல்கிறீர்கள். அது தவறான வாதம். அந்த வாதத்தை எடுத்து வைத்தால் உங்களாலும் நிலைக்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, சகோதரர் பிஜே அவர்களுக்கு அதாவது சூனியம் பலிக்கவில்லை என்று சொன்னால் சூனியம் இல்லை என்று ஆகிவிடும். அப்போதும் இந்த ஹதீஸ்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொல்கிறீர்கள். அந்த கருத்து நம்மளுடைய நிலைப்பாட்டில் பிழையானது. சரி, சகோதரர் பிஜே அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டு அதனால் பாதிப்பு ஏற்படவில்லை என்று வையுங்கள். இஸ்லாத்துக்கு மட்டும்தான் பிரச்சனை வருமா? உங்களுடைய உரையிலேயே கிறிஸ்துவ நம்பிக்கை பிரகாரம் சூனியம் ஒன்று இருக்கிறது, தேவனை அறிந்தவர்களை தவிர மற்றவர்களுக்கு அது பாதிப்பை உண்டாக்கும் என்கிற கருத்தை நீங்கள் சொல்கிறீர்கள். அதாவது சகோதரர் சூனியத்தால் பிஜி அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்று சொன்னால், அதனால் சூனியம் இல்லை என்றால் சூனியம் இருக்குது என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவத்துக்கும் அது பாதிப்பு தான். ஏன்னா கிறிஸ்தவம் சூனியம் இருக்குது என்று சொல்றது சூனியம் இல்லை என்று ஆகிவிட்டது என்று ஆகும்.
என்னுடைய நிலைப்பாட்டை பொறுத்தளவில் சகோதரர் பிஜி அவர்களுக்கு சூனியம் பலிக்காவிட்டால் சூனியம் இல்லை என்று ஆகிவிடாது. இது ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்கள் எடுத்து வைத்த வாதத்துக்காக இந்த தகவலை நாம் சொல்கிறோம். அதே நேரத்தில் சகோதரர் பிஜி அவர்களுக்கு சூனியம் பாதிக்கவில்லை என்று வையுங்கள். உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டால், அதாவது வேதாகமத்தினுடைய கருத்து என்னன்னு கேட்டால், இறைவனுக்கு எதிரான சக்திகள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கடவுளை அறிந்தவர்களுக்கு, தேவனை அறிந்தவர்களுக்கு சூனியம் பாதிக்காது என்று சொல்வீர்கள். சரி, சகோதரர் பிஜி அவர்கள் சகிலங்கமாக சவால் விட்டிருக்கிறார். பலரும் சூனியம் செய்வதாக சொல்கிறார்கள். சூனியம் செய்து பலிக்கவில்லை என்று சொன்னால் அப்போதும் உங்களுக்கு பிரச்சனை உண்டாகும். எப்படி பிரச்சனை உண்டாகும்னால், பிஜேக்கு சூனியம் செய்து பலிக்கவில்லை, எனவே அவர் தேவனை அறிந்த நல்லவர்களில் ஒருவர் என்று ஆகிவிடும். ஏன்னா நீங்க தேவனை அறிந்த நல்லவர்களுக்கு தான் சூனியம் பலிக்காது என்று சொல்கிறீர்கள். அப்படி பார்த்தால் சகோதரர் பிஜி அவர்கள் தேவனை அறிந்த நல்லவர்கள் ஒருவர் என்றாகும். அவர் கிறிஸ்தவ மதத்தை எதிர்க்கிறார். நல்லவராக இருக்கக்கூடிய அவர் தேவனை அறிந்தவர் கிறிஸ்தவ மதத்தை எதிர்க்கிறார் என்று சொன்னால் கிறிஸ்தவம் பொய்யானது என்று ஆகிவிடும். எனவே நீங்கள் வைத்த வாதங்களின் அடிப்படையில் பார்க்கிற போது சூனியம் இருக்குது என்று சொன்னாலோ இல்லை என்று சொன்னாலோ உங்களுடைய வாத பிரகாரம் பார்க்கிற போது கிறிஸ்தவ மதத்துக்கு அது அதாவது பாதிப்பை உண்டாக்கும். இஸ்லாத்தை பொறுத்தளவே இறைவன் நாடினால் சூனியம் பாதிக்கும் என்று சொல்கிறது. எனவே சகோதரர் பிஜேக்கு சூனியம் பாதித்தாலும் இறைவனுடைய நாட்ட பிரகாரம் இது நடந்தது என்று நாம் சொல்லுவோம். சூனியம் பாதிக்கவில்லை என்று சொன்னால் இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் சூனியக்காரனால் எதுவுமே செய்ய முடியாது என்று இஸ்லாம் சொல்கிறது. எனவே அவருக்கு சூனியக்காரர்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது என்கிறது நிரூபணமாகிவிட்டது என்கிற அடிப்படையிலும் எங்களுக்கு அது பிரச்சனை உண்டு பண்ணாது. நம்மை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த ஹதீஸுகளும் என்பது குர்ஆனை காப்பாற்றுவதற்காக இஸ்லாமியர்களாலே இட்டு கட்டப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது என்று நாம் வைக்கிற அந்த வாதங்களுக்கு இது வலு சேர்க்கக்கூடியதாகத்தான் மாறுமே ஒழிய எந்த விதத்திலும் இது குர்ஆனை காப்பாற்றுவதாக மாறாது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது சகோதரர் போகிற போக்கிலே ஹதீஸ்கள் என்பது குர்ஆனை உண்மைப்படுத்துவதற்காக, குர்ஆனை உறுதிப்படுத்துவதற்காக இட்டுக்கட்டப்பட்டவர்கள் என்கிற கருத்தை சொல்கிறார். குர்ஆனை பாதுகாக்கிறதுக்காக இப்படி ஒரு வேலையை செய்தார்கள் என்று சொல்கிறார்கள். இது ஒரு தவறான பார்வை. இஸ்லாத்தை பொறுத்தளவிலே ஒரு தகவலை சொல்வதற்கு சனதுகள் அவர் தெளிவாக விளங்கியிருக்கிறார். அறிவிப்பாளர்கள் யார், அவருடைய தகுதி தராதரம் என்பது பார்க்கப்படும். ஆனால் உங்களுடைய வேதத்திலே 4 சுவிசேஷங்களை ஏற்றிருக்கிறீர்கள். 70க்கும் மேற்பட்ட சுவிசேஷங்கள் எழுதப்பட்டு நாளைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏற்றுக்கொண்டதற்கான நியாயமான காரணங்களும் சொல்லப்படவில்லை, மறுக்கப்பட்ட சுவிசேஷங்களுக்கான நியாயமான காரணங்களும் சொல்லப்படவில்லை. அதே நேரத்தில் சுவிசேஷங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவலை எடுத்து பார்த்தால் ஒன்றுக்கொண்டு முரணாக இருக்கிறது. உங்களுடைய பார்வையிலே குர்ஆனை நியாயப்படுத்துவதற்கு ஹதீஸ்கள் இட்டுக்கட்டப்பட்டது. உங்களுடைய பைபிளை நியாயப்படுத்துவதற்கு, புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சுவிசேஷங்களை நியாயப்படுத்துவதற்கு இட்டுக்கட்டக்கூடிய அளவுக்கு கூட உங்களிடத்தில் ஆற்றல் இல்லை என்ற அளவுக்கு அதில் முரண்பாடுகள் இருக்கிறது. இயேசுவினுடைய வம்ச வரலாறு சொல்கிற போது கூட ஏராளமான குழப்பங்கள் சொல்லப்படுகிறது. தன்னுடைய குமாரனுடைய வம்ச வரலாறை கூட சரியாக சொல்ல முடியாத ஒருவரை தான் நீங்கள் தேவனாக ஏற்றிருக்கிறீர்கள். தன்னுடைய பிரச்சாரனுடைய வம்ச வரலாறை கூட சரியாக சொல்லாத ஒரு செய்தியைத்தான் நீங்கள் வேதாகமாக பரிசுத்த ஆவியினால் அறிவிக்கப்பட்டதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரனே, நீங்கள் கண்ணாடி வீட்டிலிருந்து கல்லறிந்திருக்கிறீர்கள். இந்த உண்மையை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த சரித்தையை வைத்துக் கொண்டு உங்களுடைய அதாவது முரண்பாடுகள் நிறைந்த, ஆபாசம் நிறைந்த, அசிங்கங்கள் நிறைந்த, வேதம் என்றே சொல்ல முடியாத உங்களுடைய தனி நபர்களால் எழுதப்பட்ட தகவல்களை உண்மையான வேதம் என்று நிரூபிக்க நீங்கள் முன்வராதீர்கள். நீங்கள் யாரை இறைவன் என்று சொல்கிறீர்களோ அவனைத்தான் நாங்களும் இறைவன் என்று சொல்கிறோம். பேர் வேண்டும் என்றால் வேறுபாடாக இருக்கலாம். இந்த அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இயேசுவை பொறுத்தளவில் அவர் அல்லாஹ்வினால் அருளப்பட்ட இறைத்தூதர் என்கிற நம்பிக்கையிலே நாம் இருக்கிறோம். இந்த தகவலை புரிந்து கொண்டு நீங்கள் எப்படி அந்த குர்ஆன் விஷயத்தை எப்படி உங்களுடைய பகுத்தறிவுக்குள் போட்டு யோசிக்கிறீர்களோ அதுபோல கொஞ்சம் உங்களுடைய பைபிளை நீங்கள் பாருங்கள். அப்படி பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் அங்கு சரி கட்ட முடியாத, எந்த செய்திகளை கொண்டு நியாயப்படுத்த முடியாத பல முரண்பாடுகள் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். எம்மை பொறுத்தளவிலே இப்போது நடந்திருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்திலே சூனியம் பலித்தாலும் பலிக்காவிட்டாலும் இஸ்லாத்துக்கு பாதிப்பில்லை. நீங்கள் வைத்த வாதங்களின் அடிப்படையில் பார்க்கிற போது சூனியம் பலித்தாலும் பலிக்காவிட்டாலும் கிறிஸ்தவ மதத்துக்கு பாதிப்பு இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாதத்தின் அடிப்படையிலே பாதிப்பு இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அதாவது எடுத்து வைத்த வாதம் என்றது மார்க்க ரீதியாக அணுகுவதற்கும் பகுத்தறிவு ரீதியாக அணுகுவதற்கும் முரண்பட்ட தகவல் என்பதை புரிந்து கொண்டு சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு முன்வருமாறு அன்பாக வேண்டி விடைபெறுகிறேன்.